இன்றைக்கி வந்து யூடியூப்குள்ளார நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக தமிழ் மொழி வந்துட்டு தமிழ் மொழி உருவாக்குறதுக்கு முன்னாடி செய்கை மொழி தான் இருந்துச்சு. இந்த செய்கை மொழி இருக்கிற காலத்தில் மக்கள் அளவுக்கு அதிகமாக துன்புறுத்தப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, சித்திரவதை செய்யப்பட்டாங்க. அப்படி செய்யப்பட்டதுனால இந்த செய்கை மொழி பின்னால் எழுத்து மொழியாக, பின்னால் பேச்சு மொழியாக அப்படியே நாளாக வந்ததுனால இதை வந்துட்டு, அதாவது காட்டுமிராண்டி மாதிரியான மனிதர்கள் மக்களையெல்லாம் அளவுக்கு அதிகமாக கொடுமைப்படுத்த போக, சித்திரவதை செய்ய போக தமிழ் மொழி உருவாக்கப்பட்டது. அவர் சொன்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள், பெரியார் சொன்ன நிறைய விஷயங்களை வந்துட்டு மக்கள்கிட்ட முறையாக போய் சேர விட மாட்டேன்ட்டாங்க. நிறைய அவர் சொன்ன புஸ்தகங்களெல்லாம், அவர் எழுதின புஸ்தகங்கள், நூல்கள் நிறைய வந்துட்டு மக்களுக்கு தெரிய விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு பெரியார் பற்றின கருத்துக்கள் வந்துட்டு மக்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரிகிறதில்ல. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்துட்டு இந்த நாம் தமிழர் கட்சி சீமானாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்கட்டும், பாரிசாலன் இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு இந்த பெரியார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த தமிழ் மொழி வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படிங்கிறத வந்து பேசுகிறத நிப்பாட்டிங்க. அதாவது ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை. அதாவது அவங்களாம் முட்டாள்கள்னு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கறணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய பாடம் தானே. அதனால் எல்லா பேருமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். தெரியாத விஷயங்களை கற்றுக்கணும். அதை யார் சொன்னாலும் கற்றுக்கறணும். அதில் வயசில் சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ அது வந்து காட்டுமிராண்டி மொழி கிடையாது. காட்டுமிராண்டிகள் அளவுக்கு அதிகமாக சித்திரவதை செய்யப்பட்டனால உருவாக்கப்பட்ட மொழி, எழுத்து மொழி, பேச்சு மொழியாக உருவானுச்சு. அதனால் வந்துட்டு பெரியார் சொன்ன நிறைய விஷயங்கள் மறைஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்துட்டு அதை ஒரு பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. திராவிட அரசியல் பண்ணுறவங்க வந்துட்டு இதை வந்து ஒரு பெரிய விஷயமாவோ பெரிய இஷ்யூவாகவும் எடுத்துக்கிட்டு அதை டென்ஷன் எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். திராவிட அரசியல் தான் வந்துட்டு இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சரியான அரசியல்னு பார்த்தா திராவிட அரசியல் மட்டும்தான். அதை வந்துட்டு நம்ம நிறைய ஆழமாக டீப்பாக போய் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். தெரியாத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுலேயே வந்து அது பிரச்சனை மாதிரி ஆகி போயிடும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கணும், சொல்லிக் கொடுத்துக்கணும். வயசில் சின்னவங்க பெரியவங்க பாரபட்சம் கிடையாது. வாழ்நாள் பூராவும் இப்போ பெரியாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்நாள் பூராமல் நிறைய புஸ்தகங்கள், நூல்கள்லாம் எழுதியிருப்பார். கலைஞரையாவும் அது மாதிரி நூல்கள், புஸ்தகங்கள்லாம் எழுதியிருப்பார். அந்த மாதிரி நம்மளும் வாழ்நாள் பூரா கற்றுக்கணும்னு நினச்சாக்கா திராவிட அரசியல் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா?